வெல்கம் பேக் டு சாண்ட்ரா vlog. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இதில் 2-3 டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் இன்றைக்கி 2:45க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லியுமே சாண்ட்ராவை அனுப்பி விட்டதும் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதால நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஆனவையும் எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு. நான் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்தால் நம்ம வீடு விளங்குமான்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்னும் லஞ்சையும் முடிக்கலை. சரி க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி மாப்பு போடலை, வீடை மட்டும்தான் பெருக்கி க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் தான் பண்ணுவீங்களா இல்லைன்னா லேசியாக படுத்துருவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே வீட்டுக்குள்ளே புல்லு மாறு வச்சு பெருக்கிட்டு வெளியே இந்த சிமெண்ட் தரையாக இருந்தாலும் நான் ஈக்கு மாற வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் கூட கொஞ்ச நாள் புல்லு மாறு நம்மளுக்கு கூட கொஞ்ச நாள் வரும். ஆனால் ஏற்கனவே தேஞ்சு போய் தான் இருக்குன்னு கமெண்டில் கழுவி ஊற்றுவீங்க தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாகவே மாற்றணும் புல்லு மாற. வெளியேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. டைம் என்னவோ மத்தியானம் 2:45 3 மணி போல் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கிளைமேட் சூப்பராகவே இருக்குது. ஒரு 6 மணி ரேஞ்ச் அந்த அளவுக்கு கிளைமேட் இருக்குது. இப்போ தான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க. வள்ளியூர்லேயும் ராதாபுரத்துலேயும் ஹெவி ரெயினாக இருக்குதான். நம்ம ஊர்லேயும் கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது, மழை வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு அடுத்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டு லைனில் தண்ணி வந்திருந்து எத்தனை நாள் கழிச்சு தெரியுமா? 7 நாள் கழிச்சு. இந்த அளவுக்கு தண்ணி வராமல் போயிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இடையில இத்தனைக்கும் ஒரு நாள் வண்டி தண்ணி வேற வாங்கியிருந்துச்சு. அதுக்கு பிறகும் இன்றைக்கி வந்தது எங்களுக்கு பத்தலை. ஃபுல்லாக அந்த அளவுக்கு கம்மியாக தான் தண்ணி வரும். அப்படியே வாசையும் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த இடத்துல அப்படியே சுருட்டி வச்சாச்சு. இது நாங்கள் வீட்டுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்கோம். அப்புறமா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த பயிர் நானே சும்மா தான் விதையாக தூவி விட்டுருந்தேன். அது அழகாக பெருசாக வருது அப்படின்ட்டு. அதுவும் பயிர் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறமா இந்த ரோஸ் செடிக்கு மீன் கழுவின தண்ணி, சிக்கன் கழுவின தண்ணி எல்லாம் ஊற்றுனா நல்லா மொட்டு வைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஃபார்முலாவை தான் நானும் யூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக அழகாக நிறையா மொட்டு வச்சு பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாண்ட்ராவுக்கு ஸ்கூலில் ஆனுவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. அவள் வீட்டில் இருக்கும்போது தான் இந்த பூ பூக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓகே பூக்கட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக மொட்டு இருக்குது. அப்படியே எல்லா செடியையும் பார்த்துட்டு இருந்தேன். டெய்லியும் காலையில் தான் இப்படி பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி கிளைமேட் இருக்கிறத பார்த்தா இப்போ ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரலான்ட்டு சூப்பராக போய் நம்ம குட்டி கார்டனை ஒரு விசிட் போட்டுட்டு வந்தாச்சு. அப்படியே கை கால் முகம்லாம் கழுவிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு தான் போனேன். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை பார்த்தா ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஒரு பாத்திரமும் க்ளீன் பண்ணலை. அந்த இடத்துக்கே போகாமல் அதை மறந்தே போயிட்டு பாத்திரம் கழுவுனா இல்லையான்னு. சரி அதுக்கு முன்னே நம்ம ஒரு பூஸ்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஃப்ரிட்ஜை திறந்தா என் ஹஸ்பண்ட் சர்பத்து போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் ஃபுல்லாக எடுத்து கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு வந்தாச்சு. பாத்திரத்தையும் ஓரளவுக்கு அப்படியே பொறுமையாக தேய்ச்சி முடிக்கையும் மணி 3 ஆக போகுது. இன்னும் லஞ்சு முடிக்கலை. இந்த சர்பத்து தான் வயிற்றுக்குள்ளே கிடக்குது. சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டே இருந்தேன். தேய்ச்சி முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா சாண்ட்ரா அதுக்குள்ளே வந்தாச்சு. நானும் சரி ஓகே இனி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தை கூட பார்க்காம குடும்பத்தை விழுந்து கவனிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்னதான் கவனிச்சாலும் இன்னைக்கு காலையில கூட எங்க வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சாண்ட்ரா தான் சொல்லிட்டு இருந்தா. அவ ஸ்கூலுக்கு போயிடுவாளாம், அவங்க அப்பா ஒர்க்குக்கு போயிடுவாங்களாம், தம்பி குட்டி பையனா அதனால விளையாடுறான், அம்மா சும்மாவே இருக்கிறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தா. இந்த மாதிரியும் உங்க வீட்டில் யாராவது சொல்றாங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை கேட்கறதுக்கு என்னமோ காமெடியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் யாராவது இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.